திரும்பவும் சொல்கிறேன், ஒருத்தனுடைய தனி மனித ஒழுக்கத்தை கேள்வி கேட்குறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். சரியா? பர்சனலாக ஒருத்தன் தவறு செய்கிறான், அது அவனோட. ஆனால் இங்கே ஒரு நபர் தவறு செஞ்சுட்டு அது கேஷுவல் தான், அது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான், அவங்க அப்பா அம்மாவுக்கிட்டேயே நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு விஷயத்தை இந்த சமுதாயத்தில் இன்டியூஸ் பண்ண பார்க்குறாரு இல்லையா? அது தவறு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம். வாங்க. சபை அல்லாத மற்றவர்களுக்கு சொல்கிறேன், ஒருத்தருடைய பிரச்சனையை நம்ம என்டர்டெயின் பண்ணிட்டோ இல்லை அதை குறித்த காசிப் பண்ணிட்டோ இன்னொருத்தங்களுக்கு அனுப்பிட்டு அதை நம்ம தேவையில்லாத கமெண்ட்ஸ் பண்ணிட்டோ இல்லை அந்த இன்னொருத்தருக்கு காயத்தை கொடுக்கறத நம்ம எப்போவுமே என்ஜாய் பண்ணக்கூடாது. அது நமக்கு நல்லது கிடையாது. நீங்கள் செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவாராக. ரொம்ப பாவமாக மனசு ஒடிஞ்சு பேசுகிற மாதிரி இருக்குல்ல? ஆனால் அது பொய் அப்படின்னு எங்களுக்கு தோணுது இல்லை, ஆப்வியஸாக பொய் தான். ஏன்னா இந்த நபர் ஜான் ஜெபராஜ் பல விஷயங்களில் சிக்கி தவிக்கும்போது எல்லாரும் வீடியோஸ் போட்டாங்க. நம்மளும் ரோஸ்டிங் டுடேஸ் கிறிஸ்டியானிட்டி சார்பாக வீடியோ போட்டோம். காரணம் இவருடைய நெருங்கிய நண்பர் ஜஸ்டின் இந்தியா தம்பி அப்படி இப்படின்னு பேசி அவர் ஒரு கடையை விரிச்சதுனால அந்த வீடியோ லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி போட்டு பயங்கரமாக இவரை ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்த டைமில் இவர் போட்ட போஸ்ட்டை பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரம் அசராருல்லா ஏதோ சொல்கிறாரு. கீழே ஹியர் இஸ் அ நியூ கண்டென்ட் ஃபார் த யூடியூபர்ஸ் அப்படின்னு இன்னும் என்னை பற்றி பேசுங்கடா அப்படின்னு ஆசைப்பட்டு பிரியப்பட்டு போஸ்ட்டு போட்டார். அவர் ஃபேஸை பாருங்கள், வருத்தப்படுற மூஞ்சா அது. இன்னைக்கு இது கிட்டத்தட்ட எப்படி தெரியுமா, ஒருத்தர் சிகரெட் அடித்து மாட்டினான். அதுலேருந்து தப்பிக்கணும்னு நான் சிகரெட் அடித்தது பாவம், அது தப்பு, நான் இனிமேல் சிகரெட் அடிக்கிறதுலேருந்து திருந்திட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்குறத விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் நான் குறை சொன்னேன், நான் மோகன்சியை இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன், நான் திருந்திட்டேன், பாஸ்டர் மாருங்களாம் எனக்கு பைபிள் வாங்கி கொடுங்கன்னு அப்படியே டாப்பிக்கை மாற்றி எஸ்கேப் ஆகி ஓடினா பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இதுவும். கிங்ஸ் ஜென்ரேஷன் சபை மக்களோடு நான் கிட்டத்தட்ட அக்டோபர் மாதத்துலேருந்து நான் பேசலை. ஏன்னா அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் நான் கோயம்புத்தூரில் இல்லை, வெளியே போயிட்டேன். நான் அக்டோபர் மாதத்துலேருந்து பேசலை ஏன்னா வெளியில் போயிட்டேன். காரணம் இந்த ஆடியோவில் நான் எல்லாம் பேச போகிறது கிடையாது. சில விஷயங்களை நம்முடைய சபை திறக்கப்படும் பொழுது ஜூன் 1ஆம் தேதி நம்முடைய சபையை மறுபடியும் கோயம்புத்தூர் பட்டணத்தில் திறக்கவிருக்கிறோம். எந்த கட்டடத்திற்காக நீங்கள் நிதி கொடுத்தீங்களோ அதே கட்டடத்தில் தான் நம்முடைய சபை ஆராதனை தொடங்கவிருக்கிறது. அப்படியா? சரி, ஜான் ஜெபராஜோடைய லெகசியை நான் தான் கண்டினியூ பண்ணுறேன், என் தம்பி வருவாருன்னு ஜஸ்டின் இந்தியா சபையை தொடங்கினாரு. அந்த சபைக்கு தான் நீங்கள் ஜூலையில் வரப்போகிறீங்களா? அதுதான் உங்கள் சபையா? இல்லை ஜஸ்டின் இந்தியா உங்களை ஏமாற்றி தான் கடையை போட்டாரா? ஒருவேளை ஜூலை 1 நீங்கள் வேறு இடத்துல கடையை போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜஸ்டின் இந்தியா உங்கள் பேரை வச்சு ஏமாற்றி தான் வேலையை கட்டியிருக்காரு. கரெக்டா? என்னுடைய குடும்ப பிரச்சனையை நான் பொது இடத்தில் பேச விரும்பவில்லை, அதை செய்யவும் மாட்டேன். இது கூட போய் தான் மாட்டிக்கிட்டு பதட்டத்தில் எப்படி சமாளிக்கணும்னு பிளான் பண்ணி பண்ணும்போது சில பல விஷயங்களில் மாட்டிக்கிறாங்க. பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடியோலேயே தன் குடும்ப விஷயத்தெல்லாம் கிளறி எடுத்து இவரே பேசுவார். ஒருவேளை அவர்கள் தரப்பிலிருந்து ஏதாவது அவதூறான குற்றச்சாட்டுகளையோ இல்லை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளையோ அவர்கள் பொது தளத்தில் வைத்தால் அதையும் நான் சந்திக்க தயார் என்று பதிவிடுகிறேன். அப்புறம் நானும் அநேக உண்மைகளை பச்சையாக வெளியே சொல்ல வேண்டிய வரும். மிரட்டுறாராமா. இது எப்படி தெரியுமா, கெட்ட வார்த்தைக்காரனான்னு ஒருத்தர் இருந்தான். அவன் அவனா இங்கே உன்னை வெட்டுருவேண்டா குத்துருவேண்டா அப்படின்னு வீடியோ போட்டு அவனா நான் போலீஸ் போக மாட்டேன்டா நீயும் போகக்கூடாதா, நான் போலீஸ் போக மாட்டேன்டா நீயும் போகக்கூடாதான்னு சொன்ன மாதிரி நான் பேச மாட்டேன், ஒருவேளை நீங்கள் பேசினாலும் நான் பச்சை பச்சையாக பேசிடுவேன், அதனால் பேசாமல் இரு அப்படின்னு ஒரு மிரட்டல். இது அவர் வருத்தப்பட்டு திருந்தி இருக்கிறாரா இல்லை இவரெல்லாம் ஒரு பாஸ்டரா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு கண்ணத்தை காட்டினா மறு கண்ணத்தை காட்டு, உன்னை 1 மைல் தூரம் நடக்க பலவந்தம் பண்ணால் நீ 2 மைல் தூரம் போ அப்படின்னு சொன்ன ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் ரெவரண்டு அப்படின்னு சொல்கிற இவர்
நான் பேச மாட்டேன், ஆனால் நீ பேசுனா பச்சை பச்சையாக நான் பேசுவேன். இன்னும் நீங்கள்லாம் மக்கள் ஓடுங்க, இவர் பின்னாடி ஓடுங்க. இவர் ஏதோ ஜூலையில் திறக்கிறாராம், அதுக்கிடையில் 500 1000 2000 காசுக்கு பாடல்களை விற்கிறாரு, அதுக்கும் பின்னாடி ஓடுங்க. சரியா, ஓடுங்க அப்படியே. ஜூன் மாதமே நான் என்னுடைய வீட்டிலேருந்து வெளியே வந்து விட்டேன். ஜூன் மாதமே வந்துட்டு அதன் பின்பதாக நான் அவங்கக்கிட்ட சொன்ன காரியம், இது உலகத்திற்கு தெரிய வேண்டாம், நம்ம இதை நமக்குள்ளேயே சுமூகமாக முடித்து விடலாம் என்று ஜூன் முதல் வாரத்திலேயே நான் வீட்டில் பேசிவிட்டு தான் வெளியே வந்தேன். இதில் ஒரு பெருமை வேறு, நான் பேசிட்டு தான் வெளில வந்தேன். சுமூகமாக வெளியில் தெரியாமல் மூடி மறைச்சிடலான்றத வந்து ஒரு நல்ல ஒரு எத்திக்ஸில் நல்ல ஒரு செயல், அதில் ஒரு பெருமை. நான் சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு. இதெல்லாம் என்ன ஆகும்னா, இதெல்லாம் கேஷுவல் காமன்னு மக்கள் மனசில் விதைக்கும். அது ரொம்ப மோசம். இது கேஷுவல் இல்லை, இது அப்நார்மல், இது ரொம்ப மோசமான லாலெஸ்னஸ், ஆண்டவருக்கு விரோதமான செயல். எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் நாங்கள் பில் பண்ணுறோம். எக்ஸ்டீரியரை பில் பண்ணுறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய்க்கு மேலே, குறைஞ்சது ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு பக்கத்தில் செலவாயிருச்சு. ஏன்னா ஏற்கனவே இருந்ததை இடித்து நாங்கள் தான் அதை காலி பண்ணோம். அதை இடித்து அங்கேருந்து க்ளீன் பண்ணி அதை கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டி அதை க்ளீன் பண்ணி மறுபடியும் அந்த இடத்துல புதிய ஏற்கனவே இருந்த செவர்லேருந்து அதிகமாக நாங்கள் கட்டி அதன் பின்பதாக நாங்கள் ஷீட் போட்டு எல்லாம் செய்தோம். இது போக தான் இன்டீரியர். ஸோ எக்ஸ்டீரியர் மட்டுமே கிட்டத்தட்ட நாங்கள் 15 லட்ச ரூபா செலவு பண்ணோம். அவங்க முதல்ல சொன்ன வார்த்தை, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அதை நாங்கள் அட்வான்ஸ் தொகையாக எடுத்துக்கொள்கிறோம். இதை சொல்லும்போது அவர் பையன், அதாவது என்னுடைய அசோசியேட் பாஸ்டர் என் கூட இருந்தார். இப்போ ஏற்கனவே சர்ச்சை வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த இடத்த இவர் வாடகைக்கு போகும்போது பேசின டேர்ம்ஸை பற்றி பேசுகிறார். என்னென்னா, இன்றைக்கி அந்த நபரோட பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால் அந்த நபர் என்னைக்கு சர்ச்சை ஆரம்பிக்கும் போது அன்னைக்கு நடந்த பிரச்சனையெல்லாம் இப்போ வந்து வெளியில் சொல்லுவாராம். இது வந்து ஸ்கூல் பசங்களோட மோசமாக இருக்குது. சரி, அதுலேயும் ஒரு லாஜிக் இருக்கா? இப்போ வரைக்கும் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த கட்டடத்தை வந்து இவங்க லைட்டாக டெமாலிஷ் பண்ணிட்டு ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த பில்டிங் ஓனர் வந்து இவருடைய அசோசியேட் பாஸ்டரோட அப்பா. அந்த பாஸ்டருடைய அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்ன செலவு பண்ணி எக்ஸ்டீரியர் கட்டுறீங்களோ அதை வந்து அட்வான்ஸ் தொகையாக போட்டலாம், என்றைக்கு நீங்கள் வெக்கேட் பண்ணுறீங்களோ அதை நான் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி, ஏன்னா எப்படி இருந்தாலும் அது அசெட் தானே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம். இவங்களும் அதை நம்பி எல்லாம் செஞ்சுட்டாங்களாம். அப்போ பேசும்போது அவங்க தாயாரும் கூட நிற்காங்க, அவங்க குடும்பமும் இருக்குது, எங்கள் சார்பாக ஒரு 3 பேர் இருக்கிறோம் நாங்கள். அப்போ அந்த அக்ரிமெண்ட் வந்து நாங்கள் அப்புறம் பேசி எவ்வளோன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு 10 லட்ச ரூபாய்க்காவது போடுங்க அங்கிள். அப்புறம் 9 லட்சம் 8 லட்சம் 7 லட்சம் 6 லட்சம் 5.5 லட்சம். கடைசியில் நான் சொன்னேன், நீங்கள் ஆண்டோருக்காக நீங்கள் கட்டுறதை நீங்கள் ஏன் இவ்வளோ தர்க்கம் பண்ணுறீங்க அங்கிள், நீங்கள் சொன்னதை நாங்கள் செஞ்சோம், 15 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கோம், நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 5 லட்சமாவது போடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் வெறும் 5 லட்சத்துக்கு அந்த ஒப்பந்தம் எழுதப்பட்டது. அவர் பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்து 2 லட்சம். ஆனால் நான் கையில் அதை மாற்றி எழுதினேன், திருத்தி எழுதினேன், 5 லட்சம் ரூபாய் செலவு. சரி, இப்போது ஒரு நபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 15 lakhs நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்களோ அதை அட்வான்ஸில் போட்டுக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்பி இவங்க 15 lakhs செலவு பண்ணிட்டாங்க. அக்ரிமெண்ட் போடும்போது 2 lakhs அட்வான்ஸ் கொடுத்ததா எழுதுகிறாங்க. 15 lakhs செலவு பண்ண இடத்துல 2 lakhs. இதை ஜான் ஜெபராஜ் கேட்குறாரு. அப்புறம் பேரம் பேசுகிறாங்க. அப்படியே நம்ம துண்டை போட்டு கீழே மாட்டுக்கு பேரம் பேசுகிற மாதிரி அட்வான்ஸ் தொகையை பேரம் பேசி அட்லீஸ்ட் ஒரு 5ஆவது போட மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்களாம். அவரும் சரி ஓகேன்னு சொல்கிறாரா. நான் அக்ரிமெண்ட்டில் 2 lakhsன்னு எழுதியிருந்ததை கையில் பெண்ணில் அடித்து 5 lakhன்னு எழுதுகிறாங்களாம். இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, இப்போ ஜான் ஜெபராஜ் சொன்னது உண்மையாக இருந்தால் அந்த பில்டிங் ஓனர் ரொம்ப மோசமான ஆள், சரியா? ரொம்ப ரொம்ப அவர் வந்து நீ 15 lakhs கட்டுப்பா, நான் அது 15 lakhs அட்வான்ஸில் போட்டுறேன்னு சொல்லி ஜான் ஜெபராஜ் செஞ்சு கடைசியில் 2 லட்சம்னு அக்ரிமெண்ட்டில் போட்டாருன்னா அது உண்மையாக இருந்தால் அவர் கேவலமான கேடுகட்ட நபர். அவர் இவ்வளோ மோசமான நபர்னு ஜான் ஜெபராஜுக்கும் தெரியும். ஏன்னா 15 லட்சம் அதை வந்து பியூர்லி ஏமாற்றி 2 லட்சம்னு போடுற அளவுக்கு ரொம்ப குறுக்கடான மைண்டு. அதை அப்புறம் பேரம் பேசி 5 லட்சம் மாற்றிட்டாங்க. இது சராசரியாக எவனாவது இந்த நபர்கிட்ட இனிமேல் வச்சுப்பானா? 10 lakhs ஒரு நபர் ஏமாற்றிட்டாங்க. அது உண்மையாக இருந்தால் ஏமாற்றப்பட்ட நபர் ஜான் ஜெபராஜ் அந்த இடத்துல வேறு எவனை வேணால் போட்டுக்கோங்க, யாராவது அந்த நபர்கிட்ட இனிமேல் மேற்கொண்டு ஏதாவது வச்சுப்பாங்களா? இமானுவல் அண்ணன், அப்புறம் பால் பிரதர், நான் 3 பேரும் எழுதி அதில் சாட்சி கையெழுத்தும் போடுறோம் 5 லட்சத்துக்கு. அந்த பத்திரத்தில் கையால் எழுதுனதுனால அவங்க அப்பா என்ன சொன்னார், இதை நான் ஒரு பிரிண்ட் எடுத்து கொண்டு வரேன், இப்போதைக்கு இதை பேசிக்கிறோம், மறுபடியும் நம்ம என்ன செஞ்சிடலாம், இன்னொரு தடவை கையெழுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறம் நாங்கள் சபையில் உள்ளே போயிட்டோம். மாத வாடகை நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம், கரண்ட் பில் நாங்கள் தான் கட்டினோம், தண்ணி பில் நாங்கள் தான் கட்டினோம்.
அப்போ நான் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் இந்த அசோசியேட் அவர்கிட்ட இந்த ட்ரூத் டைம் எடுத்தார்ல கிங்ஸ் ஜென்ரேஷன் அவர்கிட்ட கேட்குறேன், பிரதர் உங்கள் அப்பா எனக்கு இன்னும் அந்த அக்ரிமெண்ட்டே தரலையே. அப்போ இவர் சொன்னார், எங்கள் அப்பா ஹரிச்சந்திர மாதிரி பாஸ்டர், எங்கள் அப்பாவுடைய வார்த்தை ரொம்ப சுத்தமாக இருக்கும், எங்கள் அப்பாவுக்கு அக்ரிமெண்ட் பேப்பரை விட அவர் வார்த்தை தான் ரொம்ப சுத்தமான ஆள் அப்படின்னு சொன்னோன்னே நான் இவர்கிட்ட சொன்னேன், பிரதர் உங்கள் அப்பாவை நான் நம்பலை, பேப்பரையும் நான் நம்பலை, ஆனால் உங்களை நான் நம்புகிறேன், உங்களை நான் நேசிக்கிறேன், நீங்கள் புது உடன்படிக்கைன்னு சொல்லி என் கூட வந்து சேர்ந்ததுனால நான் உங்களை நம்புகிறேன், உங்கள் ஹார்ட்டை நம்புறேன்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை பற்றி அப்புறம் நான் பேசவே இல்லை. இது போய் தானே 10 லட்சம் ஏமாத்தின நபரை அவருடைய பையனை வந்து நீங்கள் புது உடன்படிக்கை நம்புற, புது உடன்படிக்கையில் இருந்தா அப்பா இது பண்ணுறது தப்பு இல்லையாப்பா, ஏமாற்றக்கூடாதுல்ல, ஏன் இந்த மாதிரி ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ணி 10 லட்சம் 15 லட்சம் அட்வான்ஸ்ன்னு போட மாட்டாங்களா? புது உடன்படிக்கைனா இப்படி ஏமாத்துறவங்களுக்கு துணை போகிறது தான் புது உடன்படிக்கையா? அப்படியா ஜான் ஜெபராஜ்? என்னதான் உங்கள் புது உடன்படிக்கையோ, ஜஸ்டினும் இதை சொல்லி தான் பாவத்தில் விழுந்துட்டா விட்டுருணும், அதான் புது உடன்படிக்கைன்னு சொல்லிட்டு இருக்கிறான். கடைசியில் பார்த்தா ஒன்றிருந்து திருடி அவன் ஆட்டையை போட்டு கடையை போட்டிருக்கான். எங்கள் சபையில் சில ஒரு குற்றச்சாட்டை ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தின் மீது வைத்துக்கொண்டே இருந்தாங்க. அப்போ அவங்க குடும்பத்தோடு நாங்கள் போய் பேசிட்டோம், என்னென்ன நடக்கும், இதுக்கப்புறம் நாங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறோம்னு பேசி நாங்கள் முடிச்சிட்டோம். ஒரு குடும்பம் இவர் மேலே ஏதோ ஒரு தவறான வெளியில் சொல்ல முடியாத குற்றச்சாட்டை வச்சுருக்கு, இவங்க போய் அங்கேயும் பஞ்சாயத்து பேசி சமரசம் பேசி முடிச்சிட்டாங்க. இது என்னடா இது, சர்ச்சு நடத்துகிற ரெவரண்டு இப்படி தான் வேலை செஞ்சுனே இருப்பாரா? மக்கள்லாம் நீங்கள் போங்க, இந்த 500 1000 2000 கொடுத்து டிக்கெட் வாங்கி அவர் போய் பாடுறத ஆணு வாயை பொழுந்துட்டு பாடிட்டு விசில் அடிச்சுட்டு கூத்தடிச்சிட்டு வாங்க. இந்த எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு சிறிய சலசலப்பு போகிறது என்பதை அறிந்து கொண்டு இந்த நபர், அதாவது அந்த அசோசியேட்டு ட்ரூத் டைம் எடுக்கிறவர், என் மனைவி கூட போய் ஜாயின் பண்ணுறாரு, கை கோத்துட்டார். நான் திரும்ப சொல்லிட்டா, ஆண்டவர் பைபிளில் ஒரு மென் எப்படிலாம் நடந்துக்கணும், ஒரு விமன் எப்படிலாம் நடந்துக்கணும், ஒரு மென் விமன் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே எப்படிலாம் இருக்கணும் எப்படிலாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார். தீமோத்திக்கெலாம் பால் அட்வைஸ் பண்ணும்போது முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு நீங்கள் சொல்லி இளம் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லுங்கள், இவ்வளோ தூரம் இன்டெப்த்தாக பேசியிருக்கிறாங்க. சரியா? இன் ஜென்ரல் பொதுவாகவே அவங்க ஒரு ஆண் சக ஏஜில் இல்லைன்னா அவங்களுடைய எதிர்பாலினத்துக்கிட்ட, அதாவது ஒரு ஆண் பெண்ணிடமோ இல்லை பெண் ஆணிடமோ தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறதே அவாய்ட் பண்ண சொல்லி தான் இன் ஜென்ரல் பேசியிருக்காங்க பைபிளில். இது ஒரு பக்கம். பொதுவாக ஒரு 20 வருஷம் முன்னாடி அந்த காலத்தில் உள்ள ஆட்கள், உடனே இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள்லாம் பூமர்னு என்ன வேணால் பேசலாம், ஆனால் அவங்கெல்லாம் ஒரு ஆண் பெண் தொட்டு பேசக்கூடாது, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், தேவையில்லாமல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி 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 வளர்ப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க? கேஷுவல். இது உலகம். யூஎஸ் பாரு, ஃபாரினில் பாரு, பெங்களூரில் பாரு, சென்னையில் பாரு, தமிழ்நாட்டு கல்ச்சர்லாம் அதெல்லாம் பழசு, இதெல்லாம் புதுசு, அதெல்லாம் பூமர்னு சொல்லி உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றுறதுனால வர விளைவுகள் எல்லாம் என்னென்ன விளைவுகள்னு பார்க்க தான் போகிறீங்க. இந்த நபருடைய வாழ்க்கையிலேருந்தே பார்க்க போகிறீங்க. இதற்கிடையில் இதை வந்து நான் பப்ளிக்கில் நான் வெகு சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவேன். இதை குறித்து எனக்கு பயமும் இல்லை. எந்த பெண்ணை ரொம்ப ஒரு பெண் பிள்ளையை தாக்கி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி சபையை விட்டு வெளியேற்றணும்னு நினச்சாங்களோ அந்த பெண்ணின் குடும்பத்தோடு எங்கள் குடும்பம் பேசிவிட்டார்கள். ஒருவேளை இது டிவோர்ஸ் ஆனால் என்ன செய்யலாம், நம்ம அடுத்த திருமணத்தை நம்ம செய்து கொள்ளலாம், அது வரைக்கும் நமக்குள்ளே இது இருக்கட்டும்னு சொல்லி நாங்கள் உள்ளே தான் பேசி வச்சுருந்தோம். இது எவ்வளோ துணிகரம் பார்த்தீங்களா? ஒருவேளை டிவோர்ஸ் ஆனால் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, அது வரைக்கும் நம்ம உள்ளேயே பேசி வச்சுக்கலான்னு ஃபேமிலியாக சேர்ந்து டிசைடே பண்ணிட்டாங்களாம். இதை வெளியில் தைரியமாக சொல்ல தான் போகிறாராம். ஏன்னா அப்படி சொன்னாலும் அவர் ரெவரண்டாகவே இருப்பார், அவர் கீழே வந்து அடிமைகளாக கூத்தடிக்க ஒரு பெருங்கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குன்ற ஒரு நம்பிக்கை, அதப்பு, அதுதான் அவருக்கு. சரியா? இந்த ஜென்ரேஷன் சோதோம் குமோரா நாட்களில் நடந்ததோட கொடுமையாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? நிரூபணமாகுதா? இவர் ரெவரண்டு ஜான் ஜெபராஜ், அவருடைய தராதரத்தை பார்த்தீங்களா? ஆனால் இது கேஷுவல்ல, இது ரொம்ப கேஷுவல், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்பீங்களே. போங்க, 500 1000 2000 டிக்கெட் வாங்கிட்டு ஓடுங்க, பின்னாடி ஆன்னு வாயை பொழுந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வாங்க. அப்போ நாங்கள் குடும்பமாக ஆல்ரெடி இதை பேசி முடித்ததுனால நாங்கள் சேர்ந்து வெளியே போவதுண்டு, தனியில் சேர்ந்து வெளியே போவதுண்டு. போகும்பொழுது ஒரு அக்கேஷனில் என் கூட 5-6 ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க, எல்லாருமே பொது இடத்துல இருக்கும் பொழுது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில்
நான் எதேர்ச்சியாக கொடுத்த ஒரே ஒரு முத்த காட்சி. அது ஒன்றும் இல்லை, ஒரு ரொம்ப ஃபார்மல் கிஸ். அது வந்து நீங்கள் வந்து இது கொச்சையாக வந்து எனக்கு தெரியாது வந்து நிறைய பேர் யூடியூப்பில் டைட்டில்லாம் போடுவீங்க. நீங்கள் போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் மறுபடியும் இதை வந்து நானே என்னுடைய சேனலில் இந்த வீடியோ நான் போடுறேன். ரொம்ப ஃபார்மலாக தான் கிஸ் பண்ணாராம், ஆபாசமாலாம் கிஸ் பண்ணலையாம். அதாவது மனைவி அல்லாத இன்னொரு நபரை ஒரு பர்த்டே இதில் ரொம்ப ஃபார்மலாக தான் கிஸ் பண்ணார். அதான் ஆபாசமெல்லாம் இருக்காது. நானே என் சேனலில் போடுவேன். ரெவரண்டு இவர் ரெவரண்டு, இவர் கூடயே தான் ஆண்டவர் சுற்றி நிற்கிறாராம். எந்த ஆண்டவர்னு தெரில. நிச்சயமாக அது வேதத்தின் ஆண்டவர் அல்லவே அல்ல. இது கேஷுவல்ல. நீங்களாம் ஓடுங்க மக்களே, 500 1000 2000 கொடுத்து அவர் பின்னாடி ஓடுங்க. ஏன்னா அவர் கூடவே ஏதோ ஒரு ஆண்டவர் சுற்றி நிற்கிறாராம். அவர்கிட்ட ஏதோ பவர் இருக்கும், உங்களுக்குலாம் வல்லமையில் ஹெல்ப் பண்ணிடுவார். ஓடுங்க. அதுக்கு அலைஞ்சு ஓடினீங்கன்னா உண்மையான மெய் தேவனாகிய இயேசுவையும் நித்தியமாக அவர் கூட வாழ போகிற வாழ்க்கையும் நீங்கள் மிஸ் பண்ணிவிடுவீங்க. ஏன் கூட டிரைவராக இருந்த இந்த தம்பி கொஞ்ச நாளில் நம்ம அசோசியேட் கூட போய் சேர்றாரு. ஏன் சேர்றாருன்னு இன்னொரு பிரச்சனையை அவங்க கிளப்புறாங்க. எனக்கும் வேற ஒரு பெண்ணுக்கும் தொடர்புன்று. அதுக்கு ஒரு ஆதாரம் கிடையாது, ஒரு சாட்சி கிடையாது. அந்த பொண்ணும் அதுக்கு ஒத்துக்கல, நானும் அதுக்கு ஒத்துக்கல. ஒரு வாட்ஸ்அப் மெசேஜோ ஒரு கால்ஸோ ஒன்றும் கிடையாது. ஆதாரமற்ற ஒரு பெரிய அபாண்டமான ஒரு பழியை என் மீதும் அந்த பெண் மீதும் போடுறாங்க. இன்ஃபேக்ட் நான் தான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். நான் தான் அவங்க கூட நின்று எல்லாம் பண்ணியிருக்கிறேன். அவங்க என்னை அப்பான்னு தான் கூடுவாங்க. அந்த பெண்ணோட என்னை தொடர்பு பேசின உடனே நான் இமீடியட்டாக நான் அவங்க வீட்டில், அந்த பையன் பொண்ணு வீட்டில் தான் நான் தங்கியிருந்தேன். கொஞ்சம் மாதங்கள் கூட சொல்லலாம். நான் தனியாக இல்லை, அந்த வீட்டில் பெரியவர்களும் தங்கியிருந்தார்கள். இதில் தான் ஆரம்பிக்குது. முதல்ல வெளி ஆட்கள், 3வது நபரை உள்ளே சேர்க்கவே கூடாது. எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கே வைக்கணும். இப்போ நல்ல ஆட்களை சேருங்க, கெட்ட ஆளுங்களை சேர்க்காதீங்கலாம் நான் சொல்லவே வரல. அவன் நல்லவனோ கெட்டவனோ, ஒரு ஃபேமிலின்னு வந்தால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இன்னொரு 3வது நபர் எதுக்கு? அது அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்பான்னு கூப்பிட்டு தான்ப்பா ஆரம்பிக்கும், அண்ணன்னு கூப்பிட்டு தான் ஆரம்பிக்கும், என் அண்ணன் மாதிரின்னு தான் ஆரம்பிக்கும், என் தம்பி மாதிரின்னு தான் ஆரம்பிக்கும். கடைசியில் எங்கே போய் முடியுது? இதில் வேற நான் தனியாக தொங்கல, பெரியவர்கள்லாம் தங்கி. எதுக்கு இந்த வேலை? ஏன் அப்படி இல்லாமல் இருக்க முடியாதா? 3வது நபர் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே வந்தாலே அது பல சிக்கல்களில் தான் முடியும். அது ஜான் ஜெபராஜ் இல்லை, யார் இருந்தாலும் அப்படி தான் நடக்கும். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் இருக்கணும், இன்னொரு நபர் வரக்கூடாது. வந்தால் என்ன ஆகும் தெரியுமா? இந்த ஹஸ்பண்டு எப்போவாவது சண்டை நடக்கும்போது இந்த ஹஸ்பண்ட் மேலே ரொம்ப மன வருத்தத்தில் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா எங்கே போவாங்க? 3ஆம் நபர்கிட்ட போவாங்க. இல்லை அந்த 3ஆம் நபர் ஒரு பெண்ணாக இருந்தால், இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பயங்கர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் மேலே மன வருத்தம் இருக்குது, அப்போ அவன் எங்கே போவான்? இந்த 3ஆம் நபர்கிட்ட போவான். இது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம். முதல்ல எந்த அடிப்படையில் ஒரு தனி நபரை இன்னொருத்தவங்க வீட்டுக்குள்ளே எப்படி நீங்கள் தங்க வைக்கிறீங்க? நான் இது ஜான் ஜெபராஜை தங்க வச்ச அந்த வீட்டு கேட்கல, பொதுவாகவே இதெல்லாம் இப்போது காமனாக நடக்குது. இந்த பெங்களூரில் ஒருத்தர் இருக்கானே, ஃபுல்லாக கோல்டு கில்டெலாம் போட்டு பயங்கரமாக பேசுவானே, அவன் அப்படி தான் வீட்டு மாடியிலே அவன் சர்ச்சில் உள்ள இன்னொரு ஃபேமிலியை தங்க வச்சு அந்த ஃபேமிலி வந்து இவனுக்கு ட்ரெஸ்ஸு மடித்து விட்றது, இவன் வெளில போனால் பண்ணுறது. கடைசியில் இந்த பாஸ்டர் இல்லை ரெவரண்டுன்னு சொல்லி போனான்னு தெரில, அவன் இந்த பொண்ணோட. முதல்ல இதுக்கெல்லாம் இடம் கொடுக்குறீங்கல்ல, அவங்கள சொல்லணும். அந்த வீட்டு பெரியவர்கள் இருக்காங்கல்ல, உங்களுக்குலாம் தெரியாதா இப்படி தனிநபர் 3வது நபரை ஃபேமிலி இருக்கிற இடத்துல ஒரு லிமிட்டுக்கு மேலே அலோவ் பண்ணக்கூடாது அப்படிலாம் தெரியாதா? பாஸ்டர்னா அப்படியே புனிதவான்னு நம்பிடுவீங்களா? ஏன் அவன் மனுஷன் இல்லையா? நாசியிலே சுவாசம் இல்லை, யாரையும் நம்பாதுன்னு தானே ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த குற்றச்சாட்டு வந்த அன்னைக்கே நான் அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு நான் வெளியே வந்து நான் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டேன். பயங்கர ஒழுக்கமானவர். குற்றச்சாட்டு வந்த உடனே அப்படியே ஓடுவார் வெளில. முதல்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தங்குற இடத்துல உங்களுக்கு என்ன சார் வேலை? ரெவரண்டு என்ன வேலை? முதல்ல பெண் பிள்ளைகளை தொட்டு ப்ளஸ் பண்ணுறேன், நான் வந்து தீர்க்கதரிசனம் சொல்கிறேன், தொடர வேலையை நிப்பாட்டுங்கடா. முதல்ல அந்த மாதிரி தொடர ஆளுங்கள்ட்ட உங்கள் பெண் பிள்ளைகளை அனுப்புறதை நீங்கள்லாம் நிப்பாட்டுங்க. எப்போ நிப்பாட்டுவீங்க அதெல்லாம்? இப்போ போகிற போக்க பார்த்தா பெண் பாஸ்டர்கள் ஆண் மகன்களை தொட்டு விளையாட ஆரம்பிச்சிருவாங்க போல். அப்படி கூட நடக்குது. வீட்டை விட்டு அநேக நாட்கள் வெளியே இருந்த நான் மறுபடியும் செப்டம்பர் மாதம்
இந்த பிரச்சனைகள் அதிகமாகிறது போல தோணுன உடனே சரி சபையை காப்பாற்ற வேண்டும், ஊழியத்தை காப்பாற்ற வேண்டும், நம்முடைய பர்சனல்னால கூட நம்ம என்ன செஞ்சிடலாம், பல்ல கடிச்சிட்டு நம்ம வாழ்ந்துடலாம், நம்ம பிள்ளைக்காக நம்ம என்ன செஞ்சலாம், அமைதியாக போயிடலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் ப்ராஃபட் டிஜோ என்னை வந்து பார்த்து பேசுகிறாரு. அந்த ஒரு காரணத்தினால திருப்பி நான் வீட்டுக்கு போயிட்டேன். இப்போ இவ்வளோ பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு. டிஜோ வந்து கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் டிஜோவே பல இடத்துல மாட்டி சிக்கி சின்னாப்பினமான கதையெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், பார்த்துருங்க. இருந்தாலும் ஏதோ அந்த புண்ணியமாக அட்வைஸ் பண்ணி வீட்டுக்கு அமைச்சிருக்கா போல். இவரும் சரி நமக்கு வந்து கம்யூனிட்டி, இந்த சொசைட்டி நம்மளை வந்து மதிக்கணும், நமக்கு அந்த சர்ச் அதெல்லாம் திரும்ப கிடைக்கணுன்ட்டு நல்ல பிள்ளையா நடிக்க ட்ரை பண்ணலான்ட்டு போயிருக்காரு. ஆனால் இவர்கள் சொல்கிற எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆதாரமே கிடையாது. சொல்லப்போனால் அந்த ஒரு பையனை வந்து அது ஒரு பையனை வச்சு நீ மிரட்டினார்ல, அந்த அசோசியேட்டு கொலை பண்ணிடுவேன் அப்படி பண்ணி அந்த பையன் பாவம். ஆக்சுவலாக அவன் பாவம். அவனுக்கு வந்து என்னை ரொம்ப நேசித்த பையன். அவனை எப்படியோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக சேர்ந்து அவனை பிரெயின் வாஷ் பண்ணி அவனை கைக்குள்ளே போட்டுட்டு இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நேசித்த பையன் கொலை பண்ணுற அளவுக்கு எப்படி போவான்? நான் சொல்லிட்டா, அவனோட ஒய்ஃபுக்கிட்ட நீங்கள் ஏதாவது வேலை காட்டியிருப்பீங்க அப்படின்னு அவன் நம்பியிருப்பான். அது எப்படி நடந்திருக்கும்? நீங்களும் அந்த ஒய்ஃபும் நார்மலாக சகஜமாக பேசிகிட்டு இருப்பீங்க. கேட்டால் அண்ணன், தம்பி, இல்லை அம்மா, அப்பா, என் அப்பா என் மகா மாதிரி அப்படின்னு நீங்கள் வந்து தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறதும், பர்த்டேக்கு ஃபார்மலாக கிஸ் பண்ணுறதும், இப்படி சுற்றிருந்தீங்கன்னா எப்படி நடக்கும்? அப்படி தான் நடக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நான் சினிமாலாம் பார்த்துருக்கிறேன். சினிமாவில் கூட இவ்வளவு கேவலமான ஒரு காரியத்தை யாராலும் ஒரு சித்தரிக்க கூட, அதாவது யோசிச்சு கூட இமேஜின் கூட பண்ண பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கொடுமையான கூட்டமாகும். சினிமாவில் கூட இந்த அளவுக்கு கேவலமாக ஓப்பனாக நான் அந்த ஃபேமிலியிலலாம் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நாங்கள் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டோம், ஃபேமிலியாகவே டிசைட் பண்ணிட்டோம், எனக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சுன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அது கூட வெளில சுற்றிட்டு இருக்கேன். நான் தனியாக சுற்றலை, ஃபேமிலியோடு தான் சுற்றுறேன் அப்படின்னு சினிமாவில் கூட மோசமான சினிமாவில் தான் நான் பார்த்துருக்குறேன். நல்ல சினிமாவில் நான் பார்த்ததில்லை. இவர்கள் என்னை மிரட்டுகிறார்கள். அப்போ மிரட்டி நாங்கள் வீடியோவை வெளிவிட போகிறோம். நான் சொன்னேன், என்ன வீடியோ? நீங்கள் வந்து ஒரு பொண்ணு கூட தப்பு பண்ண வீடியோ வெளிவிட போகிறோம். சொன்னேன், அப்படி நடக்கவே இல்லை, நீங்கள் இப்படி விட்டுக்கோங்கன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து வேற ஒரு பொண்ணோடு தொடர்பில் இருக்கிறேன், பெட்ரூமில் வீடியோ இருக்கலாம்னு சொல்லி என்னை ஏமாற்றி வந்து மிரட்டுறாங்க. அப்புறம் இவரை ஏமாற்றி மிரட்டுறாங்க. அதாவது அவங்கள்ட்ட வீடியோ இல்லை, ஆனால் இவரை ஏமாற்றி மிரட்டுறாங்க. அப்படின்னா என்ன? அப்படி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு, ஆனால் அவங்கள்ட்ட வீடியோ இல்லை, ஆனால் வீடியோ இருக்கிறத ஏமாத்துறாங்க. அதனால இவர் பயப்படுறார். கரெக்டு தானே? புரியுதா? சரி மக்களே, நீங்களாம் 500 1000 2000 கொடுத்து அந்த கான்சர்ட்டுக்கு போய் ஆன்னு வாயை பொழந்துக்கிட்டு ஆண்டவரை பிரியப்படுத்துறதா நினச்சிக்கிட்டு ஏதோ காமெடி பண்ணுங்க, ஓடுங்க. இனி தொடர்ந்து அடுத்த பதிவில் இன்னும் இவர் என்னென்ன காமெடி இன்னும் இவர் எவ்வளோ மோசமான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு அது கேஷுவல் அப்படின்னு மக்கள்கிட்ட ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாருன்னு அடுத்த பதிவில் பார்க்கலாம்.